என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவுக்குள் இந்த வராகி என்னைக் கண்டால் உடனே நீ தொட்டுவிட வேண்டும். என் பிள்ளையே, ஏனென்றால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கு பல நல்ல செய்தியானது வரப்போகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஒருவரால் உனக்கு கிடைக்கப் போகின்ற நன்மைகள் என்னவென்று எடுத்துச் சொல்ல இந்த வராகி இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற நேரம். என் பிள்ளையே, இந்த வராகி என்னுடைய அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய். அம்மா எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறாள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நாள் நாளைய விடியல். நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க வருகின்றது. என் பிள்ளையே, அதிர்ஷ்டம் என்பது அவ்வளவு எளிதில் இந்த வராகி என்னுடைய வாயிலிருந்து வந்துவிடாது. அவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் கிடைக்கின்ற விஷயம் அல்ல. அதிர்ஷ்டத்தை ஒருவர் பெறுகிறார் என்றால் நிச்சயமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து வைத்த பல புண்ணியங்கள் இப்பொழுது அவர்களுக்கு கை கொடுக்கிறது என்று அர்த்தம். என் பிள்ளையே, நீ செய்த புண்ணியத்தின் பலன்தான் நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மாறுவதற்கான மிகவும் முக்கியமான காரணம். என் தங்கமே, எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்த பொழுதும் வராகி என்னை மறவாத என் பிள்ளை நீ அல்லவா? எப்பொழுதும் இந்த தாயானவள் என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் நன்மைகளை தராமல் விட்டுவிடுவேனா? என் குழந்தைக்கு வாழ்க்கையில் தர நினைப்பதை நான் கொடுக்காமல் இருந்து விடுவேனா? எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நான் நிச்சயமாக காத்திடுவேன். என் குழந்தையினுடைய சூழ்நிலைகளை நன்கு உணர்ந்தவள் நான் மட்டும்தான். என் பிள்ளையே, அதனால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் தீர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ காத்து கொண்டிரு. என்றென்றும் இந்த வராகியின் மீது நீ கொண்ட நம்பிக்கைக்கு உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும். கெடுதல் நடந்தால் கூட அதுவும் உனக்கு நல்லது நடப்பதற்கான அறிகுறிகளை காண்பிப்பதற்காக வந்ததுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் சில காலமாக உனக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருந்தது உண்மை. ஆனால் எப்பொழுது நீ இந்த வராகியின் வாக்கினை கேட்க தொடங்கினாயோ, எப்பொழுது உன்னுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்ற ஆரம்பித்தாயோ, அப்பொழுதிலிருந்தே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி உனக்குள் உன்னை சுற்றி வந்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை நெருங்குவதற்கு பயந்து ஓட்டமெடுத்து விட்டது. இப்பொழுது என் பிள்ளை நீ சுதந்திரமான குழந்தை. யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் உனக்கு பக்கபலமாக உன் தாயானவள் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் எனும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் இனி ஒரு நாளும் தேவை கிடையாது. என் தங்கமே, வாழ்க்கை தந்திருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ விட்டுவிட்டால் இனிமேல் நடக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு நல்லதாக மாறிவிடும். கஷ்டங்களையே நினைத்து நினைத்து அதை மட்டுமே தூக்கி சுமந்து கொண்டு நடக்கின்ற நல்ல விஷயங்களை கண் திறந்து பார்க்காமல் விட்டுவிடாதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உனக்கு பாதகமாக மாறுவதற்கு முன்பாகவே அதை உனக்கு சாதகமாக நீ மாற்றிவிட வேண்டும். எதை உனக்கு ஆயுதமாக பயன்படுத்த நினைக்கின்றார்களோ அதையே நீ கேடயமாக மாற்றி உன்னை காத்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் என் பிள்ளையே, சாமர்த்தியத்தனம் மட்டும் போதாது, சாணக்கியத்தனமும் இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிழைத்து வாழ முடியும் என்பதனை என் குழந்தை எப்பொழுதும் நீ புரிந்து கொள். சகுனிகள் நிறைந்த உலகம் என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் எச்சரித்து கொண்டிருக்கின்றேன். அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எத்தனை பிரச்சனைகளானாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குரிய அனைத்து சூழ்நிலைகளையும் நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும். உனக்கு எப்பொழுதும் நான் துணை நிற்பேன் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று நீ நாக சதுர்த்தியினை நல்லபடியாக கடந்து வந்து விட்டாய். நாளைய விடியலானது உனக்கு நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, இந்த இரண்டும் சேர்ந்த நாளாக கிடைக்கின்றது. என் பிள்ளையே,
கருட பகவானை வழிபட வேண்டிய நாள். இந்த வராகி எனக்கு உகந்த வளர்பிறை பஞ்சமி நாள். அதுவும் மங்கள வெள்ளிக்கிழமையோடு உனக்கு கூடி வந்திருக்கின்றது. இந்த அதிர்ஷ்டத்தில் என் பிள்ளை நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, கருட பகவான் சாதாரண பறவை கிடையாது. அது மகாவிஷ்ணுவினுடைய வாகனம். அதனால் என் பிள்ளையே, மகாவிஷ்ணுவிடமிருந்து பல சக்திகளை இந்த கருட பகவான் பெற்றிருக்கின்றார். அவருக்கு சரியான மரியாதை கொடுப்பதனால்தான் கருடாழ்வார் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். என் பிள்ளையே, இதுவெல்லாம் நீ உணர்ந்திருந்தால், கருட பகவானினுடைய ஆசிகளை நாம் பெற்றுவிட்டோம் என்றால், அவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் என்ன தெரியுமா? அதாவது விஷப்பூச்சிகள், ஜந்துக்கள் இதுகளிடமிருந்து உனக்கான ஆபத்துகள் எதுவும் வராமல் காத்து நிற்பார்கள். எந்த பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வராமல் உனக்கு நல்லதொரு நிலையை உருவாக்கி கொடுப்பார்கள். நாகதோஷம் நீங்க வேண்டும் என்று நீ எப்படி நாகரை வணங்குகின்றாயோ அதுபோலத்தான் கருட பகவானினுடைய அருளையும் நீ பெற்றுக்கொள்ள அவரை வணங்க வேண்டும். என் பிள்ளையே, யாருக்கு இவர்களால் கஷ்டங்கள் இருக்கின்றதோ, யார் வாழ்க்கையில் தோஷங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் கண்களுக்கு நாகங்கள் அடிக்கடி படும். அப்பொழுதே புரிந்து கொள்ளலாம் ஏதோ நம் வாழ்க்கையில் நடக்கின்றது என்று. உடனடியாக அதனை சரி செய்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று என் பிள்ளை யோசிப்பதை நிறுத்திவிட்டு, தெய்வத்தை வணங்குவதை மட்டுமே தன்னுடைய ஒரே குறிக்கோளாக கொண்டிரு. நாம் அங்கு செல்லலாமா, இவர்களிடத்தில் செல்லலாமா என்று யோசிக்க கூடாது. யாராலும், எந்த ஒரு மனிதராலும் உன்னுடைய இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொடுத்து விட முடியாது. என் பிள்ளையே, உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தெய்வத்திடம் நேரடியாக சென்று நீ முறையிடு. நிச்சயமாக அவர்களால் உனக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கொடுக்கப்பட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கின்ற இந்த தாய், நாளை இந்த வராகி எனக்கு மட்டுமே சொந்தமான வளர்பிறை பஞ்சமியினுடைய விடியல். அப்படி இருக்கும் பொழுது, அம்மா நாளைய வெற்றி விடியலில் உனக்கு மிக பெரிய உதவி ஒன்றை செய்ய போகின்றேன். என் பிள்ளையே, எத்தனை சுறுசுறுப்பாக சில விஷயங்களை செய்ய நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக மாற்றி காட்டுகின்றேன். எதுவெல்லாம் வேண்டும் என்று என் முன்னால் நின்றாயோ, நான் உனக்கு எதையெல்லாம் தருவேன் என்று சொல்லியிருந்தேனோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகின்றேன். கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீ இனிமேல் நிச்சயமாக தாங்கிக் கொள்வாய். அந்த மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது. அம்மாவின் அன்பினை பெற்ற பிள்ளை இனி ஒரு நாளும் வாழ்க்கையில் வேதனைப்பட மாட்டாய். உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் என்னை தாண்டித்தான் இனி அது உன் அருகில் நெருங்க முடியும். நாளைய வளர்பிறை பஞ்சமியில் இந்த வராகி என்னை வணங்கும் பொழுது என் பிள்ளையே, உன் மனதிற்குள் சில விஷயங்களை நீ சரியாக நினைத்துக்கொள். இது நாள் வரையிலும் இதையெல்லாம் நீ செய்யாவிட்டாலும் இனிமேலாவது சரியாக செய்துவிடு. என் பிள்ளையே, தேவையில்லாத நபர்களை வீட்டிற்குள் எல்லா இடத்திலும் அனுமதிக்காதே. வரவேற்பு அறையோடு நிறுத்தி நீ அனுப்பிவிட வேண்டும். இன்று நான் இந்த முக்கிய விஷயத்தை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிலர் மற்றவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து அங்கே இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நோட்டமிடுவதே அவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இது போன்ற சூழ்நிலைகளை நீயே மற்றவர்களுக்கு ஒரு நாளும் உருவாக்கி கொடுத்து விடாதே. என் பிள்ளையே, கவனத்தோடு இரு. இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. தன்னை விட யாரும் இங்கே நல்லபடியாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? அதனால் என் பிள்ளை, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்காக வாழ்வதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டாலே போதும். நடப்பவை எல்லாம் உனக்கு நன்மைகளாகவே இனி வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் நிச்சயமாக தருகின்றேன். இனி அத்தனையும் உனக்கு சந்தோஷமான காலங்கள் மட்டும்தான். வராகியை அன்போடு நினைக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயம் வாழ்க்கையில் உறுதியான சந்தோஷம் இருக்கின்றது. கஷ்டங்களை கடந்து சந்தோஷத்தை எதிர்நோக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டு இன்று இரவை கடந்து வந்துவிடு. நாளைய விடியலில் என்னை சந்திக்கப் போகின்றாய்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.